ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான்கோல் விவேக். இன்னைக்கு வீடியோவில் அக்ரிணைங்கிற தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முடியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் அக்ரிணை இந்த படத்தில் தினேஷ் பிரபு இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆரத்தில் ஜானரில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் விக்னேஷ் பிரபு, ஸ்ரீநிதி சேகர் இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தோட ஹீரோ அவங்க ஒய்ஃபு குழந்தைங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்காரு. வெக்கேஷனுக்காக ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு தன்னோட ஃபேமிலியை ஷிஃப்ட் பண்ணி ஒரு வீட்டில் தங்க வைக்கிறாரு. அதே சேம் டைம் அதே ஹில் ஸ்டேஷனில் ஒரு வீட்டில் 3 சைக்கோ கில்லர்ஸை வச்சு அவங்க சைக்காலஜிக்கல் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காரு ஹீரோ. இப்படி இருக்கும்போது அந்த 3 சைக்கோ கில்லரும் ஒரு நாள் தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சு ஹீரோ ஃபேமிலியில் உள்ளவங்கள ஒவ்வொருத்தங்களா கொலை பண்ணிட்டு வராங்க. இதுக்கப்புறம் அந்த 3 சைக்கோ கில்லரை பிடிச்சாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1.5 மணி நேரம். ரொம்ப சின்ன படம், டக்குன்னு முடிஞ்சிடும். இந்த படம் போஸ்டர் பார்த்த உடனே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படமாக இருக்கும், நம்ம பார்க்குற 1.5 மணி நேரத்துக்கு ஒர்த்தாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த படத்தை பார்த்தேன். உண்மையிலேயே பார்க்குற 1 ஹவருக்கு ஒர்த்தாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் கூட போர் அடிக்கல. அப்படியே ஸ்லோவாக என்ன படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்கு. இந்த படம் வந்து ஒரு சைக்கோ கில்லர் படம். சைக்கோ கில்லர் படம்னாலே பொதுவாக நம்ம தமிழ் படம்லாம் நிறையா பார்த்துருப்போம். இந்த பொம்மையை வைக்கிறது, கொலை பண்ணிட்டு பொம்மையை வைக்கிறது, இந்த மூஞ்சில் கீறல் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது மார்க்ஸ் வச்சு இந்த சீரியல் கில்லர் வந்து கொலை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம். பட் இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி எந்த விதமான ஒரு அடையாளமும் கிடையாது. சைக்கோ கில்லர்ஸ் வருவாங்க, டக்கு டக்குன்னு தப்பிச்சு ஒவ்வொருத்தவங்களும் யாரை பார்க்குறாங்களோ அவங்களாம் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாங்க. இந்த படத்தில் வந்து ஹீரோவோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உண்மையிலே டிவோர்ஸ் எந்த வரையிலும் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அது ஹீரோவோட பசங்க ஒரு பையனும் பொண்ணும் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த சைக்கோ கில்லர்கிட்டருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, அவங்கள அட்டாக் பண்ணும்போது எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படம் கிளைமேக்ஸ்லலாம் ரொம்ப விறுவிறுப்பாக போகும். நமக்கே வந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப த்ரில்லாக இருந்துச்சு. ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுவாங்க. அந்த ரிவீல் பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒன்றும் பெருசாக சாட்டிஸ்ஃபை இல்லை. அதை இப்போ நான் உங்கள்கிட்ட ரிவீல் பண்ணுறேன்னாக்கா படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால் படத்தை பாருங்கள். நான் ஏன் ரிவீல் பண்ணல அந்த ட்விஸ்ட்டுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபுளாக இருக்கும். மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா, இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபுள். ஓடிடியில் பார்க்கலாம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1.5 மணி நேரம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் அடல் கண்டென்ட்லாம் இல்லை, எல்லோரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.